வாழுவேன், நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்.
இந்த வேளையிலும் கூட கர்த்தர் எங்களோடு இடைப்படுகிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளப்போகிறபடியால் நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையில் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாருமே இந்த வார்த்தையை அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் வருடந்தோறும் இந்த பண்டிகை நாட்களிலே தியானிக்கக்கூடிய ஒரு வேத வாக்கியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் எழுந்து அவ கல்லறைக்கு போறா. அங்கே கல்லறை அடைக்கப்பட்டு இருந்த அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. உள்ள இயேசு கிறிஸ்துவின் சரீரம் காணவில்லை. ஆகவே மிகவும் அவள் அங்கலாய்த்து சீசர்களுக்கு அதை அறிவிக்கிறா. வந்து உடனே 2 சீசர்கள், பேதுருவும் இன்னொரு சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு ஓடி வராங்க. ஓடி வந்து உள்ள போய் பார்க்குறாங்க, கர்த்தருடைய சரீரம் இல்லை. அவங்க போயிட்டாங்க. மரியாளோ நின்று அழுது கொண்டே இருக்கிறான். அவளும் கல்லறைக்குள்ள உற்று பார்க்கிறா. அப்பொழுது 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒரு தூதனும் கால்மாட்டில் ஒரு தூதனும் வெள்ளுடை தரித்து உட்கார்ந்திருக்கிறாங்க. கேட்குறாங்க, ஸ்திரீயே, ஏன் நீ அழுகிறாய்? அப்போ என்னுடைய ஆண்டவரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, காணல என்று அழுதுகிட்டே சொல்லுவான். அப்பொழுது அவளுக்கு பின்னாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு அவளிடத்துல பேசுவார். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? வாசிங்க 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். தேடுகிறாய் என்றார். இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசியா பேசின 7 வார்த்தைகளை எல்லா சபைகளிலும் எல்லாருமே தியானிப்பாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு பேசின முதல் வார்த்தை, உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பேசின ஒரு முதல் வார்த்தை, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று முதல் வார்த்தை. உயிர்த்தெழுந்த இயேசு மனுஷரோடு பேசுகிறார், ஒரு பெண்ணிடத்தில் பேசுகிறார். தெரியும் அவருக்கு ஏன் அழ்றா, எதை தேடுகிறாள் என்றெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். நம்மை குறித்து நன்றாயர் அறிந்திருக்கிறவர். நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவருடைய பார்வையில அந்தரங்கமானது எதுவுமே இல்லை, எல்லாம் வெளியரங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:13 எல்லாம் அவருடைய பார்வையில வெளியரங்கமாய் இருக்குது. ஒன்றும் அவருக்கு மறைவானதே கிடையாது. ஆனா ஏன் அவரு அப்படி கேட்டாரு? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? சங்கீதக்காரன் சொல்லுவாரு 139 முதல் 4 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
என் நினைவுகளை எழுதுவாரு. தூரத்திலிருந்து அறிகிறீர். உட்கார்ந்து இருக்கிறதும் தெரியும், நான் எழும்புறதும் தெரியும், என் நினைவுகளை எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறேன். தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். கர்த்தருக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தூரத்திலிருந்தே தெரியும். எல்லாம் நம்ம நினைத்து கொண்டிருப்பது மாத்திரம் அல்ல, நாம் நினைக்க போறத கூட அவருக்கு தெரியும். நமக்கே தெரியாது நாளைக்கு நம்ம என்ன நினைப்போம், நாளைக்கு என்ன பேசுவோம், நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாது. ஆனா அவருக்கு நாளைக்குள்ளதும் தெரியும், அடுத்த வருஷத்துக்குள்ளதும் தெரியும். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து அப்படி சொன்னாரு தேவன். அவங்க இன்னும் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்குள்ள போகல. ஆனாலும் அவர்களது தேசத்துக்கு போன பிறகு அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த தேசத்துக்குள் போவதற்கு முன்னமே ஆண்டவர் சொல்லிவிட்டார். அவர்கள் அங்க போய் என்ன நினைப்பாங்க என்பதை கூட அவர் முன்னதாக சொல்லுகிறார். உபாகமம் 31:20-21 பாருங்க. நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி, பாத்தீங்களா, கர்த்தர் சொல்லுகிறார், புசித்து குடித்து திருப்தி அடைந்திருக்கும் பொழுது கர்த்தரை மறந்து அவங்க வேற தேவர்களை வழிபடுவாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி அங்க போன பிறகு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். அடுத்த வசனம், அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். அவங்க அங்க போக கூட இல்லை, ஆனா அவர்கள் போன பிறகு எப்படி இருப்பாங்க, என்ன நினைப்பாங்க. தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லை, எல்லாம் வெளியரங்கம். அப்படி இருக்க கர்த்தர் மகதலேனா மரியாளை பார்த்து, ஏன் அழுகிறாய், ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய்? இன்றைக்கு உலகத்துல ஏன் அழற, உன் பிரச்சனை என்ன என்று கேட்பதற்கு கூட ஒரு உண்மையான ஒரு நபர் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க. சாப்பிட்டியா, இன்னைக்கு உனக்கு என்ன தேவை, ஏன் வருத்தமா இருக்கிற, ஏன் சஞ்சலமா இருக்க, ஏன் அழற என்று விசாரிப்பாரற்ற எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் விசாரிப்பாங்க ஒரு மாயமான அன்புல. இன்றைக்கு மாயமான ஒரு அன்பிலே, உண்மையான ஒரு அன்பில்லாம போலியான மனிதர்கள் இன்றைக்கு வாழக்கூடிய உலகம். யாரையுமே நம்ப முடியாது. அப்படிப்பட்ட உலகத்துல நமக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் போதுமானவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. நம்முடைய கவலை, நம்முடைய வருத்தம், நம்முடைய சஞ்சலம், எல்லாவற்றையும் நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் 1 பேதுரு 5:7 பேதுரு எழுதுவார், நம்மை விசாரிக்கிறவர். மரியாள் மீது அக்கறை கொண்டு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? எத்தனை ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. ஏன் அழற, எதற்காக அழற? ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலவிதமான ஆறுதலின் தேவன், இரக்கங்களின் பிதா. நம்முடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பவர். கண்ணீர் விட்டு அழறாங்களா, அவங்க முகங்களிலே இருக்கிற கண்ணீரை எல்லாம் அவர் துடைக்கிற தேவன், கண்ணீரை துடைப்பவர். ஏசாயா அப்படி சொல்லுவார். ஏசாயா 25:8 அந்த வசனத்தை வாசிங்க.
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கண்ணீரை முகங்களில் இருந்து கண்ணீரை துடைக்கிற தேவன். அவர் ஊழியம் செய்த நாட்கள்ல நாயின் என்று ஒரு ஊருக்கு போவார். அங்க ஒரு விதவையான ஒரு பெண், கணவனை இழந்தவள், ஒரே மகன், வாலிப பருவம், அவனும் மரித்து விட்டான். அவனை பாடையில் வைத்து அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்துக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த ஸ்திரீ அழுது கொண்டே போவான். இயேசு அவளை பார்த்து மனதுருகி அவகிட்ட போய், அழாதே, ஏன் அழற, அழாதே என்று சொல்லி அந்த பாடைகிட்ட போய் பாடையை தொட்டார். சுமந்தவங்க நின்றாங்க. வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அப்படின்னு போட்டிருக்குது. கண்ணீரை துடைப்பவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்ணீர் என்பது அது ஒரு வேதனையான, ஒரு துக்கமான ஒரு காரியமா நம்ம கருதுறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுறாங்களா, அவங்கள பாக்கியவான்கள் என்கிறார். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக்கா 6:21. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்ப அழுதுகிட்டு இருக்கிறீங்களா, நீங்க பாக்கியவான்கள் என்கிறார். பசியா இருக்கிறீங்களா, தேவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, அவங்க பாக்கியவான்கள். அவங்கள தேவன் திருப்திப்படுத்துவார். தேவை எதுவோ அதை சந்திக்கிறார். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு அழுகிறவங்கள பாக்கியவான்கள் யாரும் சொல்லுவாங்களா? பாவம், அவங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துயரம், ஒரு துக்கம், ஒரு வேதனை, பரிதாபம், அப்படிதான் பரிதாபப்படுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நீங்க அழமாட்டீங்க, இனி சந்தோஷப்படுவீங்க, நகைப்பீர்கள். ஏனென்றால் கண்ணீர் என்பது அத்தனை ஒரு பாக்கியமானது. அது ஆசீர்வாதம். பரலோகத்துக்கு போகிற பாதையில இன்றைக்கு மேடு பள்ளம், கரடு முரடு எல்லா விதத்திலையும் இருக்கும். ஏன்னா வழி நெருக்கமும் ஒடுக்கமுமானது, இடுக்கமான வாசல் பரலோகத்துக்கு போகிற வழி. அதுல அழுகையின் பள்ளத்தாக்கையும் உருவ நடந்துதான் சியோனில் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். இல்லாம சும்மா நிற்க முடியும். சியோனிலே தேவ சமூகத்திலே தேவதாசர்கள் நிற்கிறாங்க. அவங்க போகிற வழி அழுகையின் பள்ளத்தாக்கு. அதை உருவ கடந்து அப்படிதான் போக முடியுமா? சங்கீதக்காரன் எழுதுவாரு 84, சங்கீதம் 84, 6, 7 வசனங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து, அவங்களுக்கு தான் இரட்டிப்பான பலம், பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவங்க தான் சியோன்ல நிற்பாங்க தேவ சந்நிதியில. அழுகையின் பள்ளத்தாக்கு அதை கடந்துதான் போகணும், பரலோகத்துக்கு போகிற பாதை. ஆகவே கண்ணீர் பாக்கியம் என்று ஆண்டவர் சொன்னார். கண்ணீர் தேவன் கிருபையா தந்திருக்கிறார். பைபிள்ல புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு இவைகளை பார்க்கிறோம். யாரெல்லாம் கண்ணீர் விட்டாங்களோ, கண்ணீர் விட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் பெற்றாங்க. கர்த்தரிடத்துல யாரெல்லாம் போய் அழுதாங்களோ,
அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதவர்கள், அவரிடத்தில் போய் அழுதவர்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் பெற்றாங்க. அழுது ஆசீர்வாதம் பெறாதவங்க, கைவிடப்பட்டவங்க என்று இல்லை. அந்த கண்ணீர் என்று சொல்லும் போது அவர் இறங்குவார். லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக தான் அங்கே போயிருக்கிறார். இப்போ மரியாள், மார்த்தாள், யூதர்கள் எல்லாரும் அழறாங்க. இயேசு கண்ணீர் விட்டார். அவரு சொல்லியிருக்கலாம், எதுக்கு அழறீங்க, அழாதீங்க, லாசருவை உயிரோடு எழுப்புறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அழக்கூடியவர்களோடு அழுகிறவர்களுடனே அழுங்கள். யார் அழறாங்களோ அவங்களோட கூட சேர்ந்து அழுங்க. அவங்க துக்கத்துல நம்ம பங்கெடுக்கணும். ஆனா அழறவங்களை பார்த்து பரியாசம் பண்றதல்ல. யோபுடைய தேற்றரவாளர்கள் யோபு படக்கூடிய பாடு, வேதனை, கலக்கத்திலே அவனை குற்றப்படுத்தினாங்க, அவனை இன்னுமே வேதனைப்படுத்தினாங்க. ஆகவே ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி அழமாட்டீங்க, நீங்க நகைப்பீர்கள் என்று இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கண்ணீர், கண்ணீர் என்பது அது ஒரு ஆசீர்வாதம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அவங்க தான் அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள். அது நீரூற்றாகும். பெயர்சுபாவின் வனாந்தரத்திலே ஆகார் கண்ணீர் விட்டு கதறி அழுதா, சத்தமிட்டு அழுதா. கொஞ்ச நேரத்தில் அந்த வனாந்தரத்தில் தண்ணியே இல்லாத வனாந்திரம் அவளுக்கு நீரூற்றை கொடுத்தது. அங்கே நீரூற்று கர்த்தர் கொடுத்தார். அந்த நீரூற்றை, தண்ணீரை எடுத்து மகனுக்கு கொடுக்கிறார். மகனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனும் ஒரு பெரிய பலத்த ஜாதியாவான் என்று ஆசீர்வதிக்கிறார். கண்ணீர் அது நீரூற்றாய் ஆசீர்வாதமாய் மாறுகிறத பார்க்கிறோம். அப்படித்தான் மரியாளை பார்த்து, மகதலேனா மரியாளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவர் பேசின முதல் வார்த்தை, அவர் உயிர்த்தெழுந்த உடனேயே உயிர்த்தெழுந்த இயேசு அவர் இந்த பூமியில பேசின ஒரு முதல் வார்த்தை, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், நீ யாரை தேடுகிறாய்? அவருக்கு தெரியும் அவள் யாரை தேடுறா என்பதெல்லாம் நல்லாவே தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்ன கேட்டாரு? யோவான் சுவிசேஷம் 20:15. இயேசு அவளை பார்த்து, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய்? அதுக்கு அவ என்ன சொல்றா? அடுத்த வசனம் 16. இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால். போதும், போதகரே என்ற அர்த்தம். இப்போ அவளுடைய மனக்கண் திறக்கப்பட்டுருச்சு. இயேசு என்பதை உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்து இயேசு என்பதை அறிகிறார். ஆனா இயேசு உயிரோடு இருக்கும்போது பலமுறை சொன்ன வார்த்தை, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவர் கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார், உயிர்த்தெழுவார், உயிர்த்தெழுவார், உயிர்த்தெழுவார் என்று பல முறை சொன்ன வார்த்தை. ஆனால் ஒருத்தருக்குமே அது விளங்கல. கூடியிருந்த சீஷர்கள், நிறைய பெண்கள், ஆண்கள், அவரை பின்பற்றி போன சீஷர்கள் ஒருத்தருக்குமே அது புரியாத ஒரு புதிரா போச்சு. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு அவளோடு பேசுகிறார். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவள் தேடுகிறது எது? உயிருள்ள இயேசு அங்க நிற்கிறார். ஜீவனுள்ள இயேசு நின்று கொண்டிருக்கிறார். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அது அவ கண்ணுக்கு தெரியல. உயிரற்ற ஒரு சடலத்தை தேடுகிறான். இயேசுட பாடிய அவ அங்க தேடுகிறான். உயிர் இல்லை அந்த சரீரம். அதனால என்ன பிரயோஜனம்? மனிதர்கள் மரித்து போறாங்க, அழறோம். நம்முடைய அப்பாவோ அம்மாவோ நம்முடைய உறவினர்களோ மரிச்ச உடனே ரொம்பவே நம்ம துக்கப்படுறோம், அழறோம். ஆனா மரிச்சு போயிட்டாங்களா,
நம்ம அழுது துக்கப்படுகிறதா உங்களுக்கு தெரியாது. அழாதீங்க. ஒன்று நான் மேலே இருக்கிறேன், அல்ல நான் கீழே இருக்கிறேன், எதையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்மளை பார்க்க மாட்டாங்க. அவங்க நம்ம சத்தத்தை கேட்க மாட்டாங்க. நம்ம கூட பேச மாட்டாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை நம்ம அடக்கம் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எந்த பிரயோஜனமே இல்லை. டெட் பாடி. அவர் பேச மாட்டார், பார்க்க மாட்டார், கேட்க மாட்டார், எதுவுமே இல்லை. ஆகிலும் இவள் ஏன் அவரை தேடி போகிறா? அவளோட மிகுதியான ஒரு அன்பு. ஒரு மிகுதியான ஒரு அன்புனால தான் ஆண்டவராகிய இயேசுவை அந்த சரீரத்தை பார்க்கறதுக்கு அவன் அங்கே போகிறான். இன்றைக்கு உலகம் அப்படித்தான். ஜீவனுள்ள தேவன் நம்மக்கிட்ட இருக்கிறார், நம் நடுவே இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ள முடியல. கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் உயிரில்லாத காரியங்களை தேடி இன்னைக்கு உலகத்தில் மனிதர்கள் அலைகிறத பார்க்குறோம். அதனால தான் ஏசாயா சொன்னார், 55ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். கர்த்தர் அழைக்கிறார். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அப்பம் இல்லை, உண்மையான அப்பம் இல்லை. இங்கே நின்று கொண்டிருக்கிறார் ஜீவ அப்பம். உயிருள்ள இயேசு. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவளம் பற்றினவர். அவர் நிற்கிறாரு. அவரை இன்னார் என்று அவள் அறிந்து கொள்ள முடியல. தோட்டக்காரர் என்று நினைக்கிறான். ஆனா யாரை தேடுகிறாய்? மரித்து போன ஒரு சரீரம். அதனால பிரயோஜனமே இல்லை. அவளுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆறுதல் சொல்லவோ, அவளை பார்க்கவோ, அவள் சத்தத்தை கேட்கவோ எதுவுமே இருக்காது. அப்பமில்லாததற்காக நீங்க பணத்தை ஏன் செலவு பண்றீங்க? ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து இருக்க இன்னைக்கு உலகத்துல உயிரற்ற ஜீவனற்ற எவ்வளோ காரியங்கள். அது உண்மையான அப்பம் இல்லை. இயேசு சொன்னார், நானே மெய்யான ஜீவ அப்பம், நானே மெய்யான திராட்சை செடி. உலகத்துல பொய்யான காரியங்கள் இருக்குது. நானே மெய்யான போஜனம், நானே மெய்யான பானம். ஆண்டவராய் இயேசுதான் உண்மை. அவர் தான் உண்மையான போஜனம். என் மாம்சமே மெய்யான போஜனம், என் இரத்தமே மெய்யான பானம். நானே மெய்யான ஜீவாப்பம். அவர் தான் மெய். உலகத்திலே இன்னைக்கு அப்பம் அல்லாததற்காக தங்கள் பணத்தை செலவிடுகிறவர்கள், திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் தான் இன்றைக்கு உலகத்துல மிகுதியா இருக்கிறாங்க. மரியாளும் அதுல ஒருத்தி தான். அப்பம் அல்லாததற்காக விடிய காலையிலே போய் தேடி உட்கார்ந்து அழுன்னு அழுது அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையான அப்பம், ஜீவ அப்பம், உயிர்த்தெழுந்த இயேசு அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளல. இன்றைக்கு உலகத்துல அப்பம் அல்லாததற்காக பணத்தை சம்பாதித்து எதுக்கோ செலவிடுறாங்க. ஒன்று நம்ம கூட வரப்போறதில்லை. நமக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்றெல்லாம் வேதம் சொல்லுது. ஆனா உண்மையானது நிலைக்க போறதே கிடையாது. எல்லாம் அழிய போகுது தான். ஆனாலும் அப்பம் அல்லாததற்காக உங்கள் பணத்தையும், திருப்தி செய்யாததற்காக
உங்கள் பிரயாசத்தையும் ஏன் நீங்க செலவிடுறீங்க? நீங்க எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் அது செழிப்பாகும் என்றார். மரியாளுடைய காரியத்தை பார்க்கிறோம். உயிரற்ற ஒரு சரீரத்தை, அது ஜீவ அப்பம் அல்ல, உண்மையான அப்பம் அல்ல, அப்பம் அல்லாதது, அதுக்காக கலங்கி அத்தனை பிரயாசம் எடுத்துக்கொண்டா. கத்தரங்க நின்று கொண்டிருக்கிறார். மெய்யான தெய்வம், கத்தரோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர். அங்க நின்று கொண்டிருக்கிறார். அவளுக்கு தெரியல. உலகம் இன்றைக்கு அப்படிதான். யோவான் ஸ்நானன் சொன்னாரு, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவே இருக்கிறார். யோவான் 1:26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். நம் நடுவே இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் அவரை அறிந்திருக்கிறோம்? கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு நமக்கு ரொம்ப தேவை. அதான் நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொள்ளுதல் நித்திய ஜீவன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். இன்று வரைக்கும் அவங்க அறிந்து கொள்ள முடியல. அவருடைய கண்கள் இருந்தும் குருடாக்கப்பட்ட நிலைமை. இயேசுவை பார்த்தாங்க, அறிந்து கொள்ள முடியல. உங்கள் நடுவில் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்வில் கர்த்தரை அவங்க பார்க்க முடியல. ஏனென்றால் அப்பம் அல்லாததற்காக, பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக தங்கள் பிரயாசத்தையும் செலவிட்டு கொண்டிருக்கிறாங்க. எது உண்மையான அப்பம்? ஜீவ அப்பம். எது நமக்கு அவசியம், எது நமக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்தி செய்யாத பொருளுக்காக நீங்கள் ஏன் பிரயாசப்படுறீங்க? என்னிடத்துல வாங்க, நலமானதை சாப்பிடுங்க, உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் அழைக்கிறார். சாலமோன் ஞானியை பார்க்கலாம். அவன் சொல்லுவான், திருப்தி செய்யாத காரியங்களுக்காய் அவன் பட்ட பிரயாசம், அத்தனை பிரயாசம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாய் இருந்தது. தன் மனதுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய, ஒரு இன்பத்தை உண்டாக்குமோ அதையெல்லாம் தடை பண்ணல. எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்தான். அவன் சொன்ன இது மாயை. அவனுக்கு எதிலையுமே திருப்தியே கிடைக்கல. திருப்தி செய்யாத காரியங்களுக்காக நீ ஏன் பிரயாசப்படுகிற அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளோ பிரயாசப்படுகிறான். அப்பம் இல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் ஏன் செலவிடுறீங்க? என்னிடத்துல வாங்க, நலமானதை சாப்பிடுங்க. ஜீவனுள்ள கர்த்தர் அழைக்கிறார். 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் பட்ட பிரயாசம், சாலமோன் எடுத்துக்கொண்ட பிரயாசம் 4லிருந்து 9 வரைக்கும் வாசிங்க. நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன். வீடல்ல, வீடுகளை கட்டினேன். திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பந்தனும் ஆனேன். பாருங்க,
அவனுடைய பிரயாசம். அவனை மாதிரி யாருமே இல்லை. அப்படி திரவிய சம்பனன் ஆனே. என் ஞானமும் என்னோடே கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. அவனோட கண்ணுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ தடை பண்ணவே இல்லை. அவனுடைய மனது எதையெல்லாம் விரும்பினதோ எதுக்குமே அவன் தடை பண்ணல. அத்தனையையும் அவன் அனுபவித்தான். எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியா சொல்லுவான் 11, என் கைகள் செய்த சகல வேலைகளிலும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம். சூரியனுக்கு கீழே எல்லாமே மாயை என்று சொன்னான். எதுவுமே அது நிலைக்காது, மனுஷனை திருப்தி படுத்தாது. ஆகவே திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் நீங்க பிரயாசப்படுறீங்க என்று கர்த்தர் கேட்கிறார். அப்பம் இல்லாததற்காக நீங்க ஏன் பணத்தை செலவிடுறீங்க? மனிதன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், ஏன்னா ஜீவன் இல்லை. நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் ஜீவன் இல்லாத ஒரு டெட் பாடி மாதிரி. அது அப்பமும் இல்லை, அது திருப்தியும் செய்யாது, செத்த நிலைமை. ஆனா மனிதன் ஓடுறான் பணம் என்று. அதான் எல்லாத்தையுமே வேர். பணத்துக்காகவே இன்னைக்கு மனிதன் படாபாடுபட்டு ஓடுறான். ஆனா மனதுக்கோ திருப்தி இல்லை, வாழ்வில சஞ்சலம். சாலமோன் எத்தனை எல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசியில் சொல்லலாம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே மாயை, அது நிரந்தரம் அல்ல, அது பிரயோஜனமே இல்லை, மாயை, மனதுக்கு சஞ்சலம் என்று அவன் சொல்றான். அது மட்டுமா சொன்னா 2ஆம் அதிகாரம் பிரசங்கி 17வது வசனம், ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். அவனுக்கு இந்த வாழ்வே பிடிக்கல, இந்த ஜீவனையே அவன் வேண்டான்னு வெறுத்தான். என்ன வாழ்வு, உலக வாழ்வு, எதுக்கு இந்த உயிர், எதுக்கு இந்த ஜீவன், எதுக்கு இந்த பிரயாசம்? திருப்தியும் இல்லை, அது நிலைக்கிறதும் இல்லை, அதுக்காக ஏன் இத்தனை பிரயாசம்? அதுதான் டெட் பாடி, உயிரற்ற செயல்கள், உயிரற்ற காரியங்கள், உயிரில்லாத காரியங்கள். அதற்காக இன்னைக்கு மனுஷர் ஓடி 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 பிரயாசப்படுறாங்க. அதனால தான் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குது, அப்பம் அல்லாததற்காக எதுக்கு பணத்தை செலவு பண்றீங்க? திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் பிரயாசத்தை எடுத்துக்கொள்கிறீங்க? என்னிடத்துல வாங்க, என் வார்த்தைகளை கேளுங்க, உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று அங்கே சொல்லுகிறார். சாலமோன் எல்லாவற்றையும் அனுபவிச்சு பார்த்துட்டு, ஒண்ணுமே இல்லப்பா, இந்த ஜீவனையே நான் வெறுக்கிறேன். அப்படிதான் இன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத, நமக்கு எந்த விதத்திலும் அது நமக்கு பயன்படாத ஒரு சரீரம். ஏன்னா அவருடைய சரீரம் அது வேதத்தில் எழுதியிருக்குது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டது, ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருச்சு. இப்ப அந்த ஜென்ம சரீரமே காண முடியாது, ஆனா இவ அதுக்காக தேடுறான். அந்த சரீரத்தை காணுமே என்று. ஆவிக்குரிய சரீரம், மகிமைக்குரிய சரீரம், கணத்துக்குரிய சரீரம், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் அவர் நிற்கிறார். ஆனா அவ அறியல. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் பாருங்க, 16. இயேசு அவளை நோக்கி, 15, 16 சேர்த்து வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். மரியாளே என்ற ஒரு வார்த்தை, அதுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போகுது. அவர் வாயை திறந்து பேசுற
வார்த்தை எல்லாம் வல்லமையான சொல், வல்லமையும் ஜீவனுமானது. அவர் பேசுற வசனங்கள் எல்லாமே ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. மரியாளே என்ற போது அவளுடைய மனக்கண் திறக்கப்பட்டுருச்சு. பிசாசினால குருடாக்கப்பட்டிருந்த மனக்கண் திறக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வேத வாக்கியம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை இப்பதான் அறிஞ்சுக்கிறான். ரபூனி அப்படின்னு பிடிக்க போவா, போதகரே என்ற அர்த்தம். அப்பதான் அவர் சொல்லுவா, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துக்கு போகல. பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை அவளுடைய கண்களை திறந்தது. இன்றைக்கு உலகத்துல என்ன தேவை? நம்மளுக்கு நமக்கு என்ன தேவை? தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. எசாயா 55:2 வசனத்தை வாசிங்க. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பம் இல்லாதது ஏன் போய் நீங்க பிரயாசப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, தேடிட்டு இருக்கிறீங்க? எனக்கு கவனமாய் செவி கொடுங்க, என்னிடத்துல வாங்க, நான் சொல்லுற காரியத்தை கேளுங்க, கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. கர்த்தர் நலமானதை கொடுக்கிறார். நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் பிரயோஜனமானது நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும், திருப்தியாகும், மகிழ்ச்சியாகும். நம்முடைய ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தியாகும். நாம் எதை தேடுறோம்? உயிருள்ள இயேசுவியா, இல்ல மரித்த அந்த சடலத்தையா, சரீரத்தையா? தேவையானது ஒன்றே. எனக்கு செவி கொடுங்க, நலமானதை புசிங்க, எனக்கு கவனமாய் செவி கொடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் திருப்தியாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, இந்த உலகத்துல பல காரியங்களை தேடி நாடி பிரயாசப்பட்டு ஓடுகிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிதா சொல்லிட்டார், தேவையானது ஒன்றே. லூக்கா சுவிசேஷம் 42:10, 42:10. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்னெல்லாம் தேவை நம்மளுக்கு? தேவை என்று எடுத்துக்கொண்டா எவ்வளவோ காரியத்தை நம்ம சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை, தேவையானது ஒன்றே. அது இப்போ மரியாள் செய்து கொண்டிருக்கிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதை தான் கர்த்தர் சொல்றார், என்னிடத்துல வாங்க, நலமானதை புசிங்க, கவனமா எனக்கு செவி கொடுத்து நலமானதை புசிங்க என்று சொன்னார். வேத வாக்கியம். மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தா? கர்த்தருடைய பாதப்படிகளை உட்கார்ந்து அவர் பேசுகிறத கவனித்து கொண்டிருக்கிறான், கவனமாய் செவி கொடுத்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அவளை பார்த்து மெச்சிக்கொண்டார். ஆனா பல வேளைகள்ல அப்படியே அலுத்து போய் ரொம்ப கோபத்துல வந்து கேட்கிறான். மரியாள் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறா, கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இல்லை, நான் உண்டியா நான் எவ்வளோ வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவ கேட்பான். மார்த்தாளே மார்த்தாளே, நீ ஏன் பல காரியங்களை பற்றி நீ கவலைப்படுற? ஒன்னும் கவலைப்படாத, தேவையானது இதுதான், இது ஒண்ணுதான் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேத வாக்கியத்தை நம்ம நன்றா அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வாக்கியம். உட்கார்ந்து பாதப்படியில உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள், அதுதான் தேவையாம். தேவையானது ஒன்றே, அது நம்மை விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு வேத வாக்கியம். ஏனென்றால் அதுதான் ஜீவன் உள்ளது, அழியாதது, என்றென்றைக்கு நிற்கக்கூடியது. மற்ற எல்லாமே அழிஞ்சு போகும். வானம் பூமி அதன் சத்துவங்கள் எல்லாமே அழிந்து போகும். நிலைச்சிருக்கிறது ஒண்ணுதான். 1 பேதுரு 1 அதிகாரம் 21
3:25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. வேத வாக்கியம் ஒன்றே அழிவில்லாதது. நம்ம ஆண்டவரை பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை, பரலோகத்தை பார்த்ததில்லை. எங்க பார்க்கிறோம்? இந்த வேத வாக்கியங்கள் மூலம்தான் நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம். அன்றைக்கு மரியாள் உயிர்த்தெழுந்து இயேசுவை பார்த்தா, அவளோட சத்தத்தை கேட்டா. நமக்கு இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம எங்க பார்க்கிறோம்? மரித்தோரிலிருந்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை வேதத்துல தான் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேத வாக்கியம் அது ஒன்றே அழியாதது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அடுத்து 25வது வசனம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். அதுல தான் நம்ம கர்த்தரை பார்க்கிறோம். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவரை அறிந்து கொள்வதற்குத்தான் வேதத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதன் போலதான் நம்ம கர்த்தரை பார்க்க முடியும். ஆகவே அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர், ஜீவ அப்பம். ஆனா நம்முடைய பிரயாசம், நம்முடைய முயற்சிகள் எல்லாம், நம்ம செலவிடுகிறதெல்லாம் அப்பம் அல்லாதது, உயிரற்ற சரீரத்தை அவள் தேடி போனது போலத்தான் இன்றைக்கு மனிதர்கள் அலைஞ்சு அப்படியே அங்கலாய்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவையானது ஒன்று, ஆண்டவராய் இயேசு நம் நடுவில் இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்க கவலைப்படாதீங்க. அதை அஞ்ஞானிகள் தேடுறாங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கன்னா அது ஒன்றை மாத்திரம் தேடுங்க, மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இயேசுவே சொன்னார். ஆகவே தேவையானது எது? ஜீவப்பம், ஆண்டவராக இயேசு. அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தின் மூலம்தான், வேத வாக்கியத்தின் மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும். அந்த வேத வாக்கியத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஏன் அழுகிறாய்? இன்றைக்கு அழுவாங்க, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத காரியங்கள் தான். கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆறுதலின் தேவன். ஏன் அழுகிறாய் என்று கேட்டவள் ஆறுதல் படுத்தினார், சந்தோஷப்படுத்தினார். யாரை தேடுகிறாய்? இன்றைக்கு உலகம் எதை தேடிக்கொண்டிருக்கிறது? நம்ம எதை தேடுறோம்? கர்த்தரை தேடுகிறோமா? தேடும்போது கண்டடைவோம். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று அவர் சொல்லல. தேடுறவங்களுக்கு நிச்சயமா பலன் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தீமைகள் குறையும், ஆனால் நன்மைகள் குறையாது. நன்மைகளை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு உணர்த்தினீர். நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுந்த இயேசு ஆண்டவரே மரியாளை பார்த்து யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய் என்று ஆண்டவரே நீர் ஒரு விசாரிக்கிற ஆண்டவராய் இருந்த அந்த தயவை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீர், எங்களை கரிசனையோடு விசாரிக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே வாசித்தபடியே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்திலே உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஓடி உலக பிரகாரமான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் சம்பாதிப்பதற்காக நாங்கள் ஓடுகிறோம். ஆனால் நாங்கள் உண்மையான தெய்வமாகிய உம்மை நாங்கள் தேட, உமது வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை நீர் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன்.
எங்களுக்கு என்னென்ன தேவை என்பது ஆண்டவரே உமக்கு நன்றாக தெரியும். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தேடும் பொழுது, வாசிக்கும் பொழுது, நீர் எங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல கர்த்தாவே, நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலக ஓட்டத்திலேயும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நேசிக்க, வேதத்தை நேசிக்க, கருத்தாய் வாசிக்க, உமக்கு செவி கொடுக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.